ஹே கைஸ், குட் மார்னிங். நான் கௌதம். இப்போ நான் எங்கே இருக்கேன்? நான் பொக்காராவில் இருக்கேங்க. ஸோ பொக்காராவில் என்னோடய ஹாஸ்டல்லேருந்து கிளம்பி காத்மண்டு போக போகிறேன் எகைன். ஸோ காத்மண்டுலேருந்து தான் நான் வந்தேன். மறுபடியும் இங்கேருந்து காத்மண்டுக்கு நான் போக போகிறேன். ஸோ 200 கிலோமீட்டர் லிஃப்ட் கேட்டு போக போகிறேன். பார்க்கலாம் லிஃப்ட்டு கொடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லிவிட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 o'clock. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கேருந்து லிஃப்ட் கேட்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் தங்கியிருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா லேக் சைடு. ஓகே, இங்கேருந்து கொஞ்சம் மெயின் ஏரியாவுக்கு போயிட்டு ஹைவே போயிட்டு அங்கேருந்து தான் லிஃப்ட் கேட்டு போகணும். வண்டியில் எவ்வளோ அழகாக நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ நேபாள் லுக் லைக் அ ஃபாரின் கண்ட்ரி மாதிரியே இருக்குங்க. ஃபாரின் நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம்ல, அதே மாதிரி இருக்குங்க. வில்லேஜ் சைட்லாம் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது, பட் சிட்டி சைட்லாம் கொஞ்சம் நீட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ என்கிட்ட வந்து மணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போது போயிட்டு நம்ம மணியை இந்தியன் கரன்சியாக நேபாளி கரன்சியாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ மணி எக்ஸ்சேஞ்சு ஷாப்புக்கு வந்தாச்சு. கடையில் யாருமே இல்லை. ஸோ நம்ம ஊர் கரன்சி 2000 நான் மாற்றினேன். ஸோ அதுக்கு வந்து நேபாளி ருபீஸ் 3150 கொடுத்தாங்க. ஸோ இதாங்க நேபாளி கரன்சி. இங்கேருந்து கொஞ்சம் கிளம்பணும். One second. So guys, second lift கிடைச்சிருச்சு. பெரிய லாரி. New country? I am from South India. Yes. Yeah, your name? My name is Dinesh. Dinesh. Okay. நேபாள் வந்துட்டாருங்க. ஸோ கைஸ், தேர்ட் லிஃப்ட் வந்து கிடச்சிருச்சு. இப்போ போயிட்டுருக்கேன்.
ஸோ இந்த பொக்காரா டு காத்மண்டு மெயின் ரோட்டில் டெய்லியும் மார்னிங் அண்ட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தெளிக்கிறாங்க ரோட்டில். ஸோ எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ரோடு ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. ஸோ நிறையா வெஹிக்கிள்ஸ் போகும்போது ஃபுல்லாக தூசி பறக்குதா. ஸோ அதனால் ஆக்சிடெண்ட்ஸ் வந்து நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் மார்னிங்கும் ஈவினிங்கும் ரோடு ஃபுல்லாக தண்ணி தெளிச்சிட்ருக்காங்க. ஓகே, தேங்க்யூ, தன்யவாத். ஸோ இது வந்து என்னோடய ஃபிஃப்த் லிஃப்ட்டு. ஸோ வந்து பந்திப்பூர்லேருந்து புக்லிங் வந்து நான் போயிட்டுருக்கேன். கிரண். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் லிஃப்ட். அப்படின்ற ஒரு பிளேஸ் நான் போயிட்டுருக்கேன். ஸோ செம்ம ஜாலியாக இருக்குங்க. லிஃப்ட் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அவ்வளோ ஹார்டும் இல்லை நேபாளில். ஸோ எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 o'clock ஆகிடுச்சுங்க. காத்மண்டு போகிறதுக்கு மேபி 9 or 10 ஆகும்னு நினைக்கிறேன். இன்னொரு லிஃப்ட் கிடச்சிருச்சு. பெரிய லாரியில் ஒரு லிஃப்ட் கிடச்சிருக்கு. ஸோ பென்னிகாட்டில் எனக்கு கிடச்சிது. பென்னிகாட்லேருந்து காத்மண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 79 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் லிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். அவர் டைரெக்டாக கொண்டு போயிட்டு காத்மண்டுலேயே இறக்கி விட்றேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். லாரி ஓட்டுறது ரொம்ப கஷ்டங்க. அதுவும் பழைய லாரி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். ஒன் 180 கிலோமீட்டர்ஸ் ரொம்பவே ஈஸியாக வந்துட்டேன். ஆனால் கடைசி ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் 3 hours எடுத்துக்கிச்சு. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் நைட் டைமில். ஸோ கிட்டத்தட்ட காத்மாண்டு சிட்டி பக்கத்தில் வந்துட்டேன்.